வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. எரியுதுடி மாலா அப்படின்னு ஒரு சீரிஸே பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா, ஒவ்வொரு நாளும் திமுக அரசு சார்பில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிவிப்ப வெளியிடுறாரு. இது சங்கிகளுக்கும், அடிமைகளுக்கும் கடுமையான எரிச்சலை ஏற்படுத்துது. இத எப்படியெல்லாம் விமர்சிக்கலாம் அப்படின்னு டிசைனா ஐடியா தேடிட்டு களத்துக்கு வந்து, இந்த குப்புறப்படுத்திக்கிட்டு, மல்லாக்கப்படுத்திக்கிட்டு எச்சி துப்புன கதையா, இவங்க மேல இவங்களே வந்து எச்சி துப்பிக்கிறாங்க. இவங்களே கரிய வாரி பூசிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு மக்கள் இவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்கள கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்கிறாங்க. நேத்து பாருங்க, கிட்டத்தட்ட 1,50,000 மாணவர்களுக்கு வந்து லேப்டாப் குடுக்க போறோம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு அறிவித்தது. அதற்காக ஒரு விழாவும் நடந்தது. அந்த விழாவுல வந்தவங்க எல்லாம் வந்து அரசு பாராட்டி, இன்ஃபாக்ட் விழா மேடையில பல சங்கிகளே வந்து இத தவிர்க்க முடியாம இந்த அரசோடைய இந்த திட்டத்த பாராட்டி பேசுனது வந்து கடுமையான எரிச்சல அடிமைகளுக்கும், சங்கிகளுக்கும் ஏற்படுத்தியிருக்கு. ஒரு பக்கம் எடப்பாடி புலம்புறார்ன்னா, இன்னொரு பக்கம் நம்ம அக்கா தமிழிசை புலம்புறாங்க. முதல்ல எடப்பாடி என்ன பேசுனாரு அப்படிங்கிறதுக்கு வருவோம். அதிமுக ஆட்சி காலத்துல நாங்க லேப்டாப் எல்லாம் குடுத்துக்கிட்டு இருந்தோம். திமுக வந்து அந்த திட்டத்த நிறுத்திடுத்து அப்படின்ற ஒரு பச்சை பொய்ய பேசினாரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, 2019ல எடப்பாடி அவர்கள் ஆட்சி நடக்கும் பொழுதே இந்த திட்டத்த நிப்பாட்டிட்டாங்க. அப்போ கிட்டத்தட்ட 68 கோடி மதிப்பிலான 55,000 லேப்டாப் விநியோகம் பண்ணாமலே வீணடிக்கப்பட்டது அப்படின்னு அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தரவுகளோட வெளியிட்டிருக்கிறாரு ஒரு அறிக்கை. அது மட்டும் இல்ல, இந்த திட்டத்த நிறுத்துறதுனால அப்பவே கல்லூரி மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து வீதியில இறங்கி போராட்டம் பண்ணாங்க. அப்படிப்பட்ட போராடிய மாணவர்கள் மீது தடியடி தாக்குதல் நடத்தினது அதிமுக அரசு. இதற்கான வீடியோ ஆதாரங்களும் இருக்கு. போடுறேன் பாருங்க. இவ்வளவும் செஞ்சதுக்கு அப்புறம் இந்த திட்டத்த நிறுத்திட்டு, இன்னைக்கு திமுக அரசு அத ரென்யூ பண்ணி மாணவர்களுக்கு குடுக்குது அப்படிங்கும் பொழுது, வயித்தெரிச்சல். இத எப்படி விமர்சனம் பண்ணலாம்? எப்படி மடை மாற்றலாம்? அப்படிங்கிற யோசனையில இஷ்டத்துக்கு எதையாவது ஒண்ண உளறி கொட்ட வேண்டியது. இன்ஃபாக்ட் நேரடியாகவே பல விஷயங்கள மக்களுக்கு நாம தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு. அதிமுக ஆட்சி காலத்துல அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் பொழுது தொடங்கப்பட்ட பல திட்டங்கள அதிமுக எடப்பாடி ஆட்சி காலத்திலேயே நிறுத்தப்பட்டது. அப்படிதான் தாலிக்கு தங்கம் ஃபண்ட் இல்லாம நிறுத்தி வச்சாங்க. அதுக்கப்புறம் திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தாலிக்கு தங்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதிய தான் புதுமை பெண் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணாங்க. ஒட்டு மொத்தமா தாலிக்கு தங்கம் அப்படிங்கிற அந்த திட்டத்த திமுக அரசு நிறுத்தல. இன்னமும் ஆதரவற்ற பெண்கள், கைம்பெண்களுடைய பெண்கள் அப்படின்னு அந்த கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கெல்லாம் தாலிக்கு தங்கம் திட்டம் நடைமுறையில் தான் இருக்குது. ஆனா படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தான் தாலிக்கு தங்கம் அப்படிங்கிற திட்டத்தை நிப்பாட்டிட்டு அதையே வேறு வடிவில் புதுமை பெண் அப்படின்னு மாசம் 1,000 ரூபாய் கொடுக்குறாங்க. காலத்துக்கு ஏத்த மாதிரி திட்டத்துடைய அந்த உருவம் தான் மாறுதே தவிர அந்த திட்டம் அப்படியே நிலுவையில தான் இருக்கு அப்படிங்கிறது ஒரு உண்மை. இந்த மாதிரி எத்தனையோ திட்டங்களை நிறுத்திட்டாங்க. தாலிக்கு தங்கம் திட்டமா, அதுக்கப்புறம் லேப்டாப் திட்டத்தை நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்ப திமுக ரெனியூ பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரிதான் மாணவர்களுக்கு இலவசமா சைக்கிள் குடுக்குறோம் அப்படிங்கிற திட்டத்தை நிறுத்தி வச்சிருந்தாங்க. அப்புறம் இருந்த சைக்கிள் எல்லாம் திமுக ஆட்சி காலத்துல தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. அதே மாதிரி வருஷத்துக்கு 1,00,000 பேருக்கு ஸ்கூட்டி குடுக்குறோம்னு சொன்னாங்க. அத சும்மா ஒரு சீன போட்டுட்டு கொஞ்சம் ஸ்கூட்டிய வந்து மானிய விலையில நாங்க குடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் அந்த திட்டத்தையும் அப்படியே வந்து கை கழுவி விட்டாங்க. இப்படி எடப்பாடி ஆட்சி காலத்துல அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்பொழுது அனௌன்ஸ் பண்ண பல ஸ்கீம்ஸ் கைவிடப்பட்டது அப்படிங்கிறது தான் உண்மை. உண்மையிலேயே எடப்பாடி அவர்களுக்கு தைரியம் இருந்ததுன்னா, அதிமுக எலக்ஷன் மேனிஃபெஸ்டோல அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்பொழுது எத்தனை வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டது, அதில் எத்தனை நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிறத தனியா ஒரு அறிக்கை விடட்டுமே பார்க்கலாம். திமுகவ கேக்குறீங்கல்ல, எதுக்கு எடுத்தாலும் ஒயிட் பேப்பர் கேக்குறீங்கல்ல, நீங்க சொல்லுங்களேன். அம்மா ஆட்சியில இருந்தபோது என்னெல்லாம் திட்டம் அறிவிக்கப்பட்டது, அதில் எத்தனை நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிறத சொல்லுங்களேன் பாப்போம். இன்னைக்கு முதல்வர் வெளிப்படையா, டிரான்ஸ்பரண்டா, தைரியமா சொல்றாருல்ல, 505 வாக்குறுதிகள் கொடுத்தோம். அதுல 400க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம். இன்னும் நிறைவேற்ற வேண்டியது சிலது இருக்கு. ஆனா கிட்டத்தட்ட 80% நிறைவேற்றிருக்கிறோம் அப்படின்னு தைரியமா வெளிப்படையா சொல்ல முடியுதுல்ல? அப்படி சொல்ல முடியுமா உங்களால? இன்ஃபாக்ட் எலக்ஷன் தேர்தல் அறிக்கையில சொல்லாத பல திட்டங்களை வந்து இன்னைக்கு நடைமுறைப்படுத்திருக்காங்க. இல்லம் தேடி கல்வி அப்படிங்கறது தேர்தல் எலக்ஷன் மேனிஃபெஸ்டோல திமுக சொல்லல. இல்லம் தேடி மருத்துவம் அப்படிங்கறத எலக்ஷன் மேனிஃபெஸ்டோல அவங்க சொல்லல. காலை உணவு திட்டம் அப்படிங்கறத எலக்ஷன் மேனிஃபெஸ்டோல அவங்க சொல்லல. புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம்லாம் எலக்ஷன் மேனிஃபெஸ்டோல சொல்லல. ஆனா இன்னைக்கு அதையெல்லாம் நடைமுறைப்படுத்தி இன்னைக்கு கல்வியில, சுகாதாரத்துல தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே ஒரு தலை சிறந்த மாநிலமா கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. இப்படி எங்க ஆட்சி காலத்துல நாங்க செஞ்சோம், அதற்கு இந்த அவுட்கம் வந்தது அப்படின்னு உங்களால ஏதாவது சொல்ல முடியுமா? அப்போ பேச முடியலன்னா அட்லீஸ்ட் வாய மூடிட்டு பேசாம இருக்கணும். இருந்தா அட்லீஸ்ட் கொஞ்சம் நஞ்சம் மிச்சம் இருக்கிற மான மரியாதையாவது காப்பாத்திக்க முடியும். அதை விட்டுட்டு பொய் சொல்லி இப்படி அசிங்கப்படுறது வந்து உங்களுக்கு தேவையா அப்படிங்கிற கேள்வியை தான்
நாம கேட்க வேண்டியிருக்கு. அப்ப எந்த அளவுக்கு எரிச்சல் இருந்ததுன்னா, இப்படி பொய் சொல்லியாவது ஆதாயம் தேடணும் அப்படின்னு தோணும். சரி இவர விடுங்க. நம்ம அக்கா தமிழிசை இருக்கிறாங்களே, அவங்க ஒரு படி மேல. அந்த அம்மா உண்மையிலேயே 2 மாநிலத்துக்கு ஆளுநரா இருந்தாங்க அப்படின்னு நினைச்சா ஆச்சரியமா இருக்கு. இவங்க மருத்துவம் வேற படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா செய்யற வேலையெல்லாம் ரொம்ப சல்லித்தனமா இருக்கு. நேத்து பாருங்க பிரஸ் மீட்ல பேசுறாங்க. அது என்ன HP லேப்டாப் குடுக்குறீங்க? ஏன் HCL லேப்டாப் குடுக்க கூடாதா? அந்த நிறுவனத்துடைய ஓனர் ஷிவ் நாடார் தமிழர் இல்லையா? அப்போ ஒரு தமிழர் கிட்ட வந்து வாங்கி மக்களுக்கு குடுத்தா அதுல என்ன தப்பு? ஏன் வெளிநாட்டு பிராண்டுக்கெல்லாம் போறீங்க? அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. எனக்கு உண்மையிலேயே ஒரு சந்தேகம். நீங்க பாஜகல பொறுப்புல இருக்கிறீங்களா? இல்ல சிவநாடாருக்கு மார்க்கெட்டிங் மேனேஜர் வேலை பார்க்கிறீங்களா? இல்ல இந்த மாதிரி ஆர்டர் பிடிச்சு குடுத்தா, அதுக்கு ஏதாவது கமிஷன் குடுக்குறேன்னு அவர் ஏதாவது உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரா? இதுல உச்சபட்ச வேடிக்கை என்னன்னா, 10 வருஷம் முன்னாலேயே HCL லேப்டாப் தயாரிப்ப முற்றிலும் நிறுத்தி விட்டார்கள். இப்ப அவங்க லேப்டாப் புரொடக்ஷன்லயே இல்ல. அப்போ கொஞ்சமாவது ஒரு படித்த தலைவர் அப்படிங்கிற அடிப்படையில யோசிச்சு பேசணும் இல்லையா? மாணவர்களுக்கு லேப்டாப் குடுக்குறாங்க. என்ன ஸ்பெசிபிகேஷன்ஸோட குடுக்குறாங்க? மாணவர்களுக்கு என்ன தேவைப்படும்? அப்படிப்பட்ட சாஃப்ட்வேர்லாம் அதுல இருக்குதா? அப்ப அத டெண்டர் விட்டு யாரு குறைந்த விலையில, யாரு எல்லா ஸ்பெசிபிகேஷன்ஸையும் அழகா ஒருங்கிணைத்து ஒரு லேப்டாப் குடுக்க முடியுமோ, அப்படிப்பட்ட கம்பெனிக்கு ஆர்டர் குடுப்பாங்க. அதே மாதிரி தரமாவும் இருக்கணும் லேப்டாப். கலைஞர் காலத்துல குடுத்த டிவி இன்னைக்கும் பல வீடுகள்ல வேலை செஞ்சுகிட்டு இருக்கு. இன்னைக்கெல்லாம் ஸ்மார்ட் டிவி வாங்க போனோம்னா, 1 வருஷம் 2 வருஷத்துல காலாவதி ஆயிடுது. ஆனா அன்னைக்கு குடுத்த டிவி இன்னைக்கும் பல வீடுகள்ல ஓடிட்டு இருக்குங்க. அப்ப அந்த அளவுக்கு தரமான ஒரு ப்ராடக்ட்ட குடுத்திருக்காங்க. அப்ப படிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்த 3, 4 வருஷம் வந்து அவங்க யூஸ் பண்ணணும்னா, எல்லா ஸ்பெசிபிகேஷன்ஸும் இருக்கக்கூடிய நாளைக்கு அப்கிரேடட் வெர்ஷன் வந்ததுன்னா, அதுக்கு அடாப்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு லேப்டாப் இருந்தா தானே, அது அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அப்ப இதெல்லாம் யோசிச்சு தான் ஒரு அரசு முடிவெடுக்கும். சும்மா இன்னைக்கு குடுத்துட்டு, நாளைக்கு மூலையில தூக்கி போடுற விஷயமா அதெல்லாம்? அப்ப இதெல்லாம் இந்த அம்மா யோசிக்கவே மாட்டாங்களா? 10 வருஷம் முன்னால லேப்டாப் புரொடக்ஷனையே நிப்பாட்டின ஒரு கம்பெனிக்கு இந்த அம்மா மார்க்கெட்டிங் வேலைய பார்த்துக்கிட்டு இருக்கு. என்னது சிவாஜி செத்துட்டாரா? அப்படிங்கிற ரேஞ்ச்ல இருக்கு இந்த அம்மா பேசுற பேச்சு. இப்ப நீங்க எல்லாம் என்ன படிச்சிருக்கிறீங்க? என்ன மக்களுக்காக பேசுறீங்க? இல்ல என்ன அஜெண்டாவுக்காக நீங்க அரசியல்ல இருக்கிறீங்க? அப்படிங்கிற கேள்வி தானே கேட்க வேண்டியிருக்கு. சிவனானார் மேல திடீர்னு என்ன உங்களுக்கு அப்படி பாசம்? ஏன் இங்க வேற லேப்டாப் மேனுஃபேக்சரர்ஸே இல்லையா? தமிழ்நாட்டுல வேற தொழிலதிபர்களே இல்லையா? அது என்ன ஜோஹோ ஸ்ரீதர் இல்ல சிவநாடார்னா மட்டும் உங்களுக்கு அப்படியே பாசம் பொத்துக்கிட்டு வருது? ஏன்னா உங்க சங்கிகளுக்கு சிங்கி அடிக்கக்கூடியவர்கள். உங்க அஜெண்டாவ அவங்க ப்ராபகேட் பண்றாங்க. முருகர் கோவிலுக்கு 100 கோடி அவர் நன்கொடை குடுத்துட்டாரு. அதனால அவருக்கு இந்த டெண்டர குடுக்கணும் அப்படின்னு பேசுறீங்களே. ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேசுற பேச்சா இது? அப்ப என்ன பர்சனல் ஈக்குவேஷன் இருக்குது இதுல? 100 கோடி குடுத்துட்டாரு அப்படிங்கிறதுக்காக அவருக்கு கான்ட்ராக்ட் குடுக்கணும் அப்படிங்கிற என்ன அவசியம் இருக்கு? தேர்தல் பத்திரம் மூலமா இதே மாதிரி நடைமுறை தானே பண்ணிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு உங்க வாயாலே அந்த கூட்டு வெளியில வந்துருச்சுல்ல. இப்படித்தானே பல கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு தேர்தல் பத்திரம் மூலமா காச வாங்கி உங்க கல்லாவுல போட்டுட்டு கான்ட்ராக்ட் தூக்கி குடுத்தீங்க. இந்த மாதிரி கார்ப்பரேட் கைக்கூலி வேலை பண்ணி ஒரு சில தொழிலதிபர்களை மட்டும் வளர்த்து விடுற வேலையை தானே நீங்க வடநாட்டுல பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப அதையே தமிழ்நாட்டிலயும் கொண்டு வரணும்னு முயற்சி பண்றீங்களா? ஒரு அரசுக்கு தெரியாதா? யாருக்கு குடுக்கணும்? எப்படி குடுக்கணும்? என்ன குடுக்கணும்? எவ்வளவு குடுக்கணும்னு? அதற்காக தானே மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து சட்டசபைக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் நாம பேசுறோமே அந்த நிறுவனம் இப்ப அத தயாரிக்குதா இல்லையா அப்படிங்கிற அடிப்படை ஃபேக்ட் செக் கூடவா பண்ணாம பேசுவீங்க? அப்ப இதெல்லாம் எதை வெளிப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு எரிச்சல். என்ன பண்ணாலும் தமிழ்நாட்டு மக்கள நம்மளால கன்வின்ஸ் பண்ண முடியல. அவங்க மனச மாத்த முடியல. மக்கள் இங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. ஒரு பக்கம் இங்க திமுக ஊழல் கட்சி அப்படின்னு நேத்து கூட வந்து அமித்ஷா புலம்பிட்டு போறாரு. இதே அமித்ஷா தான் அதிமுக மாரி ஒரு ஊழல்வாத கட்சியே கிடையாது. ஜெயலலிதா மாரி ஒரு ஊழல் பெருச்சாளியே கிடையாது அப்படின்னு மேடை மேடையா பேசினாரு. இன்னைக்கு வெக்கமே இல்லாம அதே அதிமுகவுடைய கூட்டணி வச்சுக்கிட்டு நாங்க கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்னு பேசுறாரு. இதுதான் நீங்க ஊழல ஒழிக்கிற லட்சணமா? இப்படி எதை வேணாலும் பேசி டிசைனா இங்க இருக்கக்கூடிய திமுக ஆட்சியை எப்படியாவது வீழ்த்தணும் அப்படிங்கிற முயற்சியில இறங்குறாங்க. ஒரு பக்கம் மத பிரச்சனைகள கையில எடுத்து மக்களுக்குள்ள ஒரு குழப்பத்த, ஒரு வெறுப்ப வந்து விதைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள நேரடியா டார்கெட் பண்றது, துணை முதலமைச்சர டார்கெட் பண்றது, முதல்வர டார்கெட் பண்றது, வாரிசு அரசியல்னு பேசுறது, ஊழல் அரசியல் அப்படின்னு பேசுறது. இப்படி எத முயற்சி பண்ணாலும் இங்க இருக்கக்கூடிய மக்கள வந்து நம்மளால கன்வின்ஸ் பண்ண முடியலையே அப்படிங்கிற எரிச்சல், இயலாமை இருக்குல்ல. அதுதான் இப்படிப்பட்ட எந்த விதமான ஃபேக்ட் செக்கும் இல்லாம அபத்தமான விமர்சனங்களா வெளியில வருது. இன்னும் தேர்தல் நெருங்க இந்த மாதிரி எத்தனையோ காமெடிகள் தினம் நடக்க போகுது. பார்த்துட்டு தானே இருக்க போறோம். இதுக்கு தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். எரியுதடி மாலா அப்படின்னு ஒரு சீரிஸ் பண்ணா வரிசையா பல எபிசோட் ஓடும்.
அதுல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மாட்டுனது இபிஎஸும், தமிழிசை சௌந்தரராஜனும். இனி அடுத்து வரக்கூடிய சீரிஸ்ல யார் யாரு என்னென்னத்த உளறி கொட்டி மாட்டிக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா முதல்வர் ரொம்ப நிதானமா, ரொம்ப தெளிவாக தன்னுடைய திட்டங்கள் மூலமாக மக்களிடம் சென்றடைந்திருக்கிறார். தன்னுடைய திட்டங்கள் மூலமாக எல்லா தரப்பு மக்களுடைய நன்மதிப்பையும் பெற்றிருக்கிறார். இந்த நன்மதிப்பு வாக்குகளாக மாறும். மீண்டும் திராவிட 2.0 ஆட்சி அமையும். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. பொறுத்திருந்து பாருங்க. நன்றி. வணக்கம்.